தமிழன் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஆளுநரை சந்திக்கிறதா ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. சார், இதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த அதிமுக ரெண்டாக பிளவுபட்ட நிலையில் பல்வேறு குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து இவர்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் உண்மையான எங்கள் கொறடா தான் உண்மையான கொறடா உத்தரவை மீறி இவர்கள் தாவேக்காக ஆதரவளிச்சிருக்காங்க. அதனால் இவர்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு சபாநாயகர்கிட்ட கேட்குறாங்க. சபாநாயகர் இது வரைக்கும் அதுக்கு ஒப்புதல் அளிக்கலை, எந்த பதிலும் சொல்லலை. அதனால் ஆளுநரை சந்தித்து இவங்க தாவேகா தரப்பில் அதிமுக இந்த அணிக்கு அமைச்சர் பதவி தருவதாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் இவர்களை வந்து சந்தித்து இவர்களுக்கு அந்த பதவியை கொடுக்கக்கூடாது, அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் கட்சி தாவிய எம்எல்ஏக்கள் என்கிற முறையில் இவர்களை அமைச்சராக்க நீங்கள் ஒத்துழைக்கக்கூடாது அப்படின்னு ஆளுநர்கிட்ட முறையிடுவதற்காக அவர்கள் செல்வதாக தகவல். அதனால் அது ஒன்று. இப்போ பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு இன்றைக்கி கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, ஆலோசனை கூட்டம். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஆளுநரை சந்திக்கிறது இதுதான் பிரதான காரணம். ஓகே சார். விழுப்புரம் அதிமுகவில் சில கலவரம் நடந்திருக்கு. சி வி சண்முகம் போயிருக்காரு. மாவட்டம் முழுவதும் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் அதிமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் நீக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலர் நியமிக்கப்படுறாரோ அந்த கட்சி அலுவலகத்தை கைப்பற்றுறதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. விழுப்புரத்தில் மட்டும் இல்லை, பல மாவட்டங்கள் நடக்குது. இந்த நிலைத்தன்மையற்ற இது வந்து அதிமுக பெரிதளவு பாதிக்கும்ல சார்? கட்சியே ரெண்டாக இருக்குது. அப்புறம் இந்த நிலைத்தன்மைனா கட்சியே ரெண்டாக இருக்குது. கட்சியே ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குது. அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படணுன்றது பலருடைய எண்ணமாக இருக்குது. அதிமுகன்றது இரட்டை இலை, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா வழிநடத்திய கட்சி, வெற்றி மேல் வெற்றி பெற்ற கட்சி. இன்றைக்கி அவர்களுக்குள்ள ஒரு சண்டையிட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்றது திரும்ப திரும்ப சொல்கிறேன், திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற இப்போ திமுகவில் பார்த்தா இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அது பற்றி ஆராய்வோன்னு குழுலாம் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம தோற்றமே என்ன காரணம் அப்படின்றத நோக்கி நகரணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன வருதுன்னா, தாவேக்காவை ஆதரிக்கிறதுல ரெண்டு பேருக்குமே முரண்பாடு வருது. அப்போ அந்த முரண்பாடு பெரிதாக வெடித்து கட்சி நிலையற்ற தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது சரியல்ல. நீங்கள் கூட்டத்தை கூட்டுங்கள், அதில் விவாதிப்போம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. இபிஎஸ் தரப்பில் அதுக்கு இது வரைக்கும் உடன்படலை. அதனால் கட்சி பதவியும் அவர் எல்லாருடைய கட்சி பதவியும் பிடுங்கியிருக்காரு. அதனால் மோதல் போக்கை நோக்கி தான் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது. சில திமுக ஆதரவு சார்ந்த செய்தியாளர்கள் அவங்கலாம் வந்து என்ன பத்திரிகையாளர்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்குது, பாஜகவுடைய செயல்பாடு இருக்குன்னுலாம் சில நியூஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து இபிஎஸ்ஐ முதல்வராக்கி திமுக வெளியிலிருந்து ஆதரவு தருவது அப்படின்றதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குன்னாங்க. ஏன்னா காங்கிரஸும் விஜயம் சேர்வது, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உயிர் பெறக்கூடாது என்பதற்காக பாஜக இந்த மூவ் எடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதெல்லாம் போக போக தான் தெரியும். எடுத்தோடனே நம்ம எதையும் சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னா அப்போ என்டிஏல தானே எடப்பாடி இருக்கார், அதிமுக என்டிஏல தானே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே அவங்க விளாட்றாங்கன்னு அர்த்தமா? அப்படின்னா அவங்க பிரச்சனையை அங்கே தான் கொண்டு போகணும். சரி சார். நீட்டை எதிர்த்து திமுகவினர்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இதை பற்றி இப்போ உங்களுடைய கருத்து என்ன சார்? நீட்டு அந்த பரீட்சை தேர்வுத்தாள் வெளியான விவகாரத்தில் மத்திய அரசுடைய அந்த தேர்வு ஆணையம் உடைய நடைமுறை சரியில்லைன்றது தான் எல்லாருடைய கருத்தும். தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது அடிக்கடி. நாடு முழுவதும் ஒரு 26 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னொன்று, வருஷம் முழுவதும் படிச்சுட்டு வந்து அதை எழுதி முடித்த பிறகு தேர்வை ரத்து பண்ணுறன்றது எப்படிப்பட்ட மன உளைச்சலை அவர்களுக்கு உருவாக்கும்? ஒவ்வொரு தேர்வும் போய் ஹால் டிக்கெட்டை வாங்கி அனுமதி வாங்கி உள்ளே போய் உக்காந்து எழுதி முடிக்கிறதுன்றது பெரிய ஒரு போராட்டம் மாதிரி. இதில் வந்து எளிதாக பேப்பர் லீக் அடித்து ரத்து பண்ணோன்னா அப்போ யார் மேலே நடவடிக்கை? இதுக்கு யார் பொறுப்பு? இந்த ஒரு 10-12 பேர் வந்து பேப்பரை லீக் பண்ணுவாங்கன்னா அப்போ அவர்கள் மேலே தேசத்துக்கு எதிரான குற்றத்தை தான் பதிவு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இனிமேல் இது நடக்காமல் இருக்கும். அந்த பயிற்சி மையங்கள், நீட்டில் பிரச்சனை எங்கே வந்ததுன்னா பயிற்சி மையங்கள் அவர்கள் கை மேலோங்கி இருக்கிறதுடைய விளைவு தான் இது. இப்போ பயிற்சி மையங்களை கண்காணிக்கிற, அவர்களை நெறிப்படுத்துகிற வேலையை மத்திய அரசு செய்யணும். நீங்கள் நீட்டு வந்த பிறகு இவர்கள் ஆட்டம் ஓவராக போயிருக்கு. கொஷின் பேப்பரை நாங்கள் லீக் பண்ணி தரோன்ற அளவுக்குலாம் போகிறாங்க. அப்போ இதை தடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசு இருக்குது.
இப்போது நீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வருங்காலங்களில் ஆன்லைனில் நாங்கள் தேர்வு நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்லைனில் தேர்வு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட முறைகேடுகள் நடக்கிறதுன்றது தடுக்கப்படும். நீங்கள் போய் உக்காந்து ஓப்பன் பண்ண பிறகு தான் கொஷின் பேப்பரே வரும். இப்போ அந்த மாதிரி முறைகளில் அடுத்த ஆண்டுகள்லேருந்து நடத்துவோம் அப்படின்ட்டுருக்காங்க. இவர்கள் அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் பழைய குருடி கதை தோடின்னு நீட்டை ரத்து பண்ணு. அது என்ன நீட்டை ரத்து பண்ணுறது? எப்படி ரத்து பண்ண முடியும்? இந்தியா முழுவதும் அந்த தேர்வு இருக்குது. தேர்வில் இருக்கிற குளறுபடிகள் இப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி விஷயங்களை தான் நீக்க முடியும். அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவர்களை கைது செய்து சிபிஐ இதில் வழக்கு பதிவு செய்து அவர்களுடைய வருமானம் இந்த மாதிரி விஷயங்களை கணக்கிட்டு அமலாக்கத்துறை எல்லாம் இது பண்ணி அவங்க சொத்துக்களை முடக்கிறது, இந்த மாதிரி பெரிய அளவில் கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இது நிற்கும். இதில் யாரோ ஒருத்தர் எம்பி சம்மந்தப்பட்டிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. யார் சம்மந்தப்பட்டாலும் தயவுதாட்சணம் இல்லாமல் எடுக்கணும். இந்த எங்கே லீக் ஆச்சு, எந்த பயிற்சி மையத்தில் லீக் ஆச்சு, அவர்களுக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் அவங்களுடைய இதே ரத்து பண்ணணும். ரத்து பண்ணுறது மட்டும் இல்லை, அது சார்ந்தவர்கள் வேறு பயிற்சி மையம் தொடங்காமல் இருக்கிறதுக்கும் பெரிய பிளாக் பண்ணணும், பிளாக் லிஸ்ட்டில் வைக்கணும். இது மாதிரிலாம் செய்யணும். இனிமேல் அது நடக்காது. பெரும்பாலும் நீங்கள் ஆன்லைனில் வரதுனால ஆன்லைன் மூலிமாவே அன்னைக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஆன்லைன் ஓப்பன் நல்லா போகுதுன்னா நீங்கள் பயிற்சி மையத்துக்கு கூட போக வேண்டியது இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தால் தேர்வு எழுதலாம். அந்த தேர்வு எழுதுறதே கண்காணிக்கிற ஏற்பாடுலாம் நடக்கும். அதனால் ஆன்லைனில் எழுதுனா பக்கத்தில் யாரையா உட்கார வச்சுட்டு கேட்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆன்லைனுக்கு அந்த கேமரா ஆனில் இருக்கும், இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். அதனால் இப்போதைக்கு அடுத்த தீர்வாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன்லேயும் ஏதாவது பிரச்சனை வராமல் தடுக்கிற வேலையை பண்ணுவாங்க. அதனால் இவர்கள் உட்காந்து உருட்டிக்கிட்டு பழைய கதையை எடுத்துக்கிட்டு நீட்டை தான் ஏற்றுக்கிட்டு அந்த மக்கள் மாணவர்கள் போட்டியை கடுமையாக்கிட்டு போய்கிட்டு தானே இருக்காங்க. சார், நமதம்மா நாளிதழ் நிறுவனர் லிஸ்ட்ல இருந்து பேர் அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரை நீக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 நாள் முன்னாடி கல்யாண சுந்தரமும் அவரும் தலைமை இதில் இருந்து விலகிட்டார் அவர். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? கட்சி 2ஆக பிளந்து கிடக்குது. இவர் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் பலரையும் எடப்பாடி பழனிசாமி நீக்கிறார். நமது அம்மா நாளிதழ் எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இயற்கையாகவே இந்த அணி கையில் இருக்குது. அதனால் அவர்கள் பதிலுக்கு இவரை நீக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் நம்ம எதுக்கு தலையிடணும்னா கல்யாண சுந்தரம் டீசெண்டாக அதில் ராஜினாமா பண்ணியிருக்காரு. பிரச்சனை தீர்ந்தோன்னா மீண்டும் என்ன முடிவோ அது நடக்கும். நமது அம்மா ரன் ஆகும். நமது எம்ஜிஆர் அப்படி தானே ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இது ₹3 ஏற்றிருக்காங்க பெட்ரோலில். இது சிலர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, எலெக்ஷன் வரைக்கும் அவங்க ஏற்ற மாட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்போ ஏற்றிருக்கேன்னுலாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ மத்திய அரசு உயர்த்தினது எலெக்ஷன் முடிகிற வரையும் வெயிட் பண்ணியிருந்தாங்களா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏற்றிருக்கிற காரணம் அதுக்கான இதுவா? பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அந்த போர் காரணமாக இன்னும் பலர் வேறு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? போர் நடந்தனால கச்சா எண்ணெய் விலை உயர்வு, தொடர்ச்சியாக விலை உயர்வு, ஒவ்வொரு பேரலுக்கும் $25 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோ சமாளித்தார்கள். இதில் எண்ணெய் நிறுவனங்கள் பேரல் விலை ஏறும் பொழுது அவங்க பார்த்துக்கணும், விலை குறையும் போது அதில் லாபத்தை எடுத்துக்கணுன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் தான் இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அப்போ $60 $70 வந்தப்போ கொள்ள லாபம் அடித்தாங்கல்ல, அதனால் நீங்கள் பொறுத்துக்கு தான் போகணுன்ற மாதிரி போனாங்க. ஆனால் இப்போது அது ஒரு நாளைக்கு பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபா லாஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் இந்த தொகையை ஏற்றியிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நடுவில் 10% கலால் வரி குறைச்சாங்க. அது பெட்ரோல் விலை ஏறாமல் தடுத்து மத்திய அரசு அந்த சுமையை தன் மீது போட்டுக்குச்சு. அதெல்லாம் அந்த ராகுல் காந்திக்கோ மற்றவர்களுக்கோ கண்ணுக்கு தெரியாது. அதற்கு பிறகு இப்போது அதுவும் முடியல, அந்நிய செலவாணி ஒரு பக்கம் டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. நம்ம தங்கத்தில் இறக்குமதி பண்ணி அங்கே வேறு தேவையில்லாமல் அந்நிய செலவாணி போய்கிட்டு இருக்குது, குரூட் ஆயிலில் போய்கிட்டு இருக்குது. அதாவது முன்ன $100 கொடுத்து வாங்கின இடத்துல $60 கொடுத்து வாங்கின இடத்துல $80 கொடுத்து வாங்கின இடத்துல இன்றைக்கி $125 டாலரில் நம்முடைய பணம்லாம் டாலர் மதிப்பு ஏறும்போது இன்னும் கூடுதல். $80 இந்த இடத்துல இப்போ $96 ஆயிருக்குன்னா அப்போ $100 எவ்வளோ அமௌண்ட்டோ $125 கூடுதலாக $25 பணமும் மதிப்பிழப்புனால் வர்ற அந்த இதையும் சேர்த்து தான் கொடுக்குற மாதிரி போகுது. அப்போ இது மேலும் மேலும் சிக்கலை அதிகமாக்குது. அதனால் அதை குறைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இப்போ எண்ணெய் நிறுவனங்களுக்கு $3 $4 காங்கிரஸ் இருந்துதான் நான் அந்த இடத்துல யோசிச்சு பார்க்குறேன். பக்குன்னு இருக்குது. அவங்க எப்போவோ $15 $20 வரைக்கும் ஏற்றிருப்பாங்க.
இன்னைக்கு உட்காந்து ராகுல் காந்தி பெரிய யோக்கியர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இது கிட்டத்தட்ட தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் கூட ரூ. 3 ரூ. 4 ஏற்றணுன்றது தான் எண்ணெய் நிறுவனங்களுடைய வேண்டுகோள். இதில் மாநில அரசுகளுக்கு ஒரு வகையான வரி வருது. இப்போ அவங்க பெரிய அளவில் ரூ. 35 ஒரு லிட்டருக்கு ரூ. 35 ரூ. 40 வரைக்கும் வரி போடுறாங்க. அதில் ஒரு ரூ. 5 குறைச்சா கூட மாநில அரசுகள் அந்த வரியை குறைச்சி மக்களை பாதுகாக்கலாம். அதை யாரும் வலியுறுத்த மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு அதிக வருமானம் இதில் தான் வருதுன்னு. அதனால் மத்திய அரசு கூடிய வரைக்கும் சமாளித்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கூடிய விரைவில் வரலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகப்படுத்தினா பெட்ரோல் பயன்பாடு கொஞ்சம் குறையும். சார், இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36 பேர் அமைச்சிருக்காங்க. ஒரு சில வந்து செய்தித்தாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, தோல்விக்கு காரணம் இதுதான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக அவங்க தோத்ததுக்கான காரணம் என்னென்னு உங்களால் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் சைட்லேருந்து. ஊருக்கே தெரியும் திமுக தோற்றதுக்கான காரணம் என்னென்னு. இவருக்கு உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேடிட்டு இருக்காரு. அவருக்கும் தெரியும். கூட இருக்கிற கட்சிக்காரனை கேட்டால் சொல்லுவோம். 1-2 இருந்தால் பரவாயில்ல. இவர் ஆட்சிக்கு வந்தபோது மிகப்பெரிய அளவில் இவருக்கு மரியாதை இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து அமர்ந்த பிறகு இவங்க அப்பா ரூட்டில் எதுவுமே செய்யலை. இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த ஐபேக்கு, அதுக்கப்புறம் பென்னு எப்படின்னா மாறணும்னா அதை பெருசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜினால தான் இந்த வெற்றியே கிடைச்சதுன்ற மாதிரி. கூட்டணி கட்சிகளுடைய பலத்தால் தான், எதிர்கட்சி மேலே இருந்த கோபம் இதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி கிடைச்சிது. ஆனால் ஸ்ட்ராட்டஜி தீம் தான், மருமகன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இது அதிகமாகிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சராக வந்து உட்காந்தோன்னா அதிகாரிகள் சில பேரை நியமிக்கிறார். நேர்மையாளர்கள்னு வெளியில் இந்த ஊடகங்கள்லாம் சொல்கிறத வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சு நியமிக்கிறார். அவர்கள் இவரை சூழ்ந்து கொண்டு அப்படியே இருக்காங்க. 5 ஆண்டுகளும் அவர்களை நீக்காமல் அவர்களை வச்சு அவங்க சொல்கிறது தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போகிறார். ஊர் முழுவதும் அவர்கள் மேலே விமர்சனம் இருக்குது. கட்சிக்காரர்களை அவமரியாதை செய்கிறார், அமைச்சர்களை அவமரியாதை செய்கிறார்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே தொடர்ந்து புகார் வந்தால் இவர் கண்டுக்கவே இல்லை. தொடர்ச்சியாக எந்த நிதி விஷயங்கள்லையும் பல விஷயங்களில் பெரிய சிக்கல் போகுதுன்னு அவர் கண்டுக்கல. காவல்துறையுடைய அத்துமீறல், என்கவுண்டரு, லாக்அப் டெத்து இந்த மாதிரி விஷயங்களில் பொதுமக்கள் மத்தியில் கட்சிக்கு ஆட்சிக்கு அவப்பேறு வருதுன்னா அது கண்டுக்கவே இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இவருக்கு தெரிஞ்சே தான் பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் இவர் ஒரு மாய உலகத்தில் வாழ்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாங்க, இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஷூட்டு இந்த மாதிரியே இவர் கொண்டு போகிறாங்க. அப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் இது மட்டும்தான் பெரிய ஒரு திட்டம் மாதிரி மக்கள் மத்தியில் இது மட்டும் போதும் கொண்டு போகிறாங்க. முதலீடுகள்லேருந்து பல விஷயங்களில் ஃபெயிலியர். ஆனால் வழக்கமாக இருக்கிற அந்த ஜிஎஸ்டிபி மற்ற வளர்ச்சியை வந்து காமிச்சிக்கிட்டு மாநிலம் வளர்ச்சியில் இருக்குன்னு உருட்டுறாங்க. இதையும் இவர் நம்புகிறார். தன்னை ஸ்ட்ராட்டஜி டீம்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சிட்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்குறாரு. வேறு என்ன எதிர்ப்பு குரல் வந்தாலும் என்ன விமர்சனம் வந்தாலும் இவர் கேட்கவில்லை. 2வது என்ன பண்ணுறாங்க, ஊடகங்கள் முழுவதும் கையில் எடுக்கிறாங்க. ஊடகவியலாளர்கள் என்கிற போர்வையில் திரியும் அத்தனை பேரையும் கையில் எடுக்கிறார்கள். பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர், அவரு இவருன்னு யாராக இருக்காங்களோ எல்லாரும் இழுத்து போடுறாங்க. இந்த ஒரு பெரும் துதிப்பாடும் கூட்டம் அரசுடைய எல்லா விஷயங்களுக்கும் முட்டு கொடுக்குது. அதையெல்லாம் இவர் உண்மைன்னு நம்புகிறாரு. தோழமை கட்சிகளை சரியாக கவனிக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட. அதனால் மக்கள் பிரச்சனை பற்றி கண்டுக்காமல் இவர்களுக்கு துதிப்பாடுகிறார்கள். இன்றைக்கி சண்முகம் ரொம்ப ரொம்ப கேவலமாக, கொஞ்சம் கூட கூச்சமே வெக்கமே படாமல் திமுக ஆட்சியில் வந்த திட்டங்கள் சிறப்பானவை, அது தொடரணும்னு பேச்சு கொடுக்குறாரு. அப்போ இவரெல்லாம் எதில் கொண்டு போய் சேர்க்கறது? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், குடும்ப ஆதிக்கம், கட்சிக்குள்ளே குடும்ப ஆதிக்கம், பவர் சென்டர் வந்து குடும்ப ஆதிக்கம். செகண்டு, கட்சிக்கு வெளியிலேருந்து வந்தவங்க, பணக்காரர்கள், கட்சி அமைச்சர்களுடைய வாரிசுகள், இப்படி இவர்கள் மட்டும்தான் கட்சியான பதவிகள் எல்லாமே கொடுக்குறது. ஆண்டாண்டு காலமாக உழைச்சவன் ரோட்டில் நின்றுட்டுருப்பான். மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கலாம் பவர் சென்டராக மாறுவாங்க. அதிலும் சென்னையில் குறிப்பாக 2-3 அமைச்சர்கள் பவர் சென்டராக, அதிமுகலேருந்து வந்தவர்கள் பவர் சென்டராக இருந்தாங்க. இது கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனை உண்டு பண்ணாலும் அவர் மேலிடத்தில் அவருடைய குடும்பத்திலே ரொம்ப நெருக்கமாக இருந்த காரணத்தினால அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனுடைய விளைவு ஒரு 4-5 பேரை இந்த தேர்தலில் சென்னையில் அவர் மாற்றி இல்லாத இதெல்லாம் பண்ணார். அந்த பிரச்சனை முதல்வர் தோக்கிறதும் காரணமாக அமைஞ்சது. ஆனால் அதெல்லாம் வந்த பிறகும் அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அவர் கூட போயிட்டு தான் இவர் வந்து முதல்வர். அப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் இப்போ வரைக்கும் தோல்வியை உணராமல் மற்றவங்க சொல்கிறது தான் கேட்டுட்ருக்காரு. 3 நாளிலேயே தாவேகா மேலே மக்களுக்கு வெறுப்பு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு.
6 மாதங்களில் இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இவர் வந்து எந்தவித மாற்றமும் பண்ணலை. இன்னும் அப்படியே தான் இருக்கார், பழையபடி தான் இருக்கார். தோல்விக்கு பிறகு கூட இவர் வந்து அதில் கொஞ்சம் கூட என்னன்னு தேடல. ஆனால் வெளியில் ஒரு குழுவை போட்டு நீங்கள் போங்க உண்மையை கேட்டு வாங்கன்னா அது எப்படி கேட்கும்? ஏற்கனவே கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அறிவாலயத்துக்கும் பெரிய தொடர்பு இருந்ததை கலைஞர் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவார். எந்த ஒரு விஷயமும் உளவுத்துறை மறைச்சா கூட, வேறு யாராவது அமைச்சர்கள் மறைச்சா கூட நேரடியாக கலைஞருக்கு வந்துடும். ஆனால் இவர் உளவுத்துறை சொல்கிறது தான் கேட்பார். கட்சிக்காரங்க ஒருத்தர் கூட அவரை கான்டாக்ட் பண்ண முடியாது. கட்சிக்காரர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, உங்களுடன் ஸ்டாலினோ ஏதோ ஒன்று, உடன்பிறப்பேவா ஏதோ ஒரு பேர் வச்சு, அங்கேயும் பெண்ணு கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இவர் பேசுகிறது. அப்போ அது எப்படி இருக்கும்? உண்மையை சொன்னால் கூட பெண்ணு வேறு மாதிரி அவனை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருந்தா அது வேறு மாதிரி போகும். அப்போ பெண்ணு, ஐபேக்கு, ராபின் சர்மா டீமு, சுனில், இந்த மாதிரி ஒரு 7-8 ஸ்ட்ராட்டஜி டீம், இது போக அந்தந்த அமைச்சர்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி டீம், இது எல்லாம் சேர்ந்து எனக்கு என்னன்னு இவர்கிட்ட வெறும் ப்ளஸ்ஸை மட்டும் சொல்கிறது, அப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம். என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் மேலே ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் யாரை டிபேட்டு கூப்பிடணும், யார் வந்து பேசுவாங்க, எதிர்கருத்துக்களை வெளியில் வராமல் பார்த்துக்கணும், ஆதரவு கருத்துக்கள் மட்டுமே பேசணும் அப்படின்றது. எதிர்கருத்துக்கள் பேசுகிறவர்கள் மீது நடவடிக்கை, எதிர் பிரச்சாரம் வைப்பவர்கள் மீது விமர்சனம் செய்வர்களை முடக்கும் ஏற்பாடு. அப்போ இவர் ஆட்சியை பற்றி எப்படி விஷயங்கள் வெளியே வரும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவருடைய தோல்விக்கு காரணம். காவல்துறையை கையாண்ட விதம், அதிகாரிகள் கையில் பவரை கொடுத்துட்டு எனக்கு என்னென்னு அதிகாரிகள் ரீல்ஸ் போடுறது, ஹீரோக்களாக சித்தரித்துவது, அதிகமான என்கவுண்டரு, லாக்அப் மரணங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள். எல்லாத்துக்கும் மேலே அதிகார மையத்தை வச்சுக்கிட்டு இப்போ சென்னையில் ரேஸ் நடத்துனது, மீனவர்கள் இங்கே போராடிட்டு இருக்கும்போது இவர் உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்தது, குடும்பமே ஐபிஎல் மேட்ச் பார்க்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு இவர் மேலே வெறுப்பு வரதுக்கு காரணமாச்சு. சென்னையை சரி செய்கிறேன் அது போடுறேன்னா எதுவுமே செய்யலை. ஆனால் வாகன அணிவகுப்பு மட்டும் எனக்கு என்னென்னு போகும். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்கள் வெறுத்து 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 போவாங்க. கட்சிக்காரர்கள் இயல்பாக குடும்பமாக இருந்த திமுக இவர் வந்த பிறகு ஐபேக்குடைய அந்த பெண்ணுடைய ஆஃபீஸ் பேரஸ் மாதிரி மாறிட்டாங்க. பல பேர் சொன்னது, நான் கட்சியில் இருக்கேன்னா ஆஃபீஸில் வேலை செய்யணும் எனக்கு தெரியல அப்படி. அப்போ இந்த மாதிரி வேவு பார்க்குறது, பெண்ணை சரி பண்ணால் தான் கட்சியில் இருக்க முடியும் அப்படின்னா, பெண்ணுக்கிட்ட நல்லது பண்ணுறதுக்காக பெண்ணு அந்த நிர்வாகிகள் போகிறவங்கள கரெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எப்படி கரெக்டான முடிவு உங்களுக்கு வரும்? இதனால தான் இவர் வந்து வீழ்த்தப்பட்டார். தான் சொந்த தொகுதியிலே இவர் தோக்குறாரு. இப்போ 3 தடவை வென்ற தொகுதியில் தோக்குறாரு. அப்போவும் அவர் அதை ரியலைஸ் பண்ணாமல் இப்போ மறுபடியும் ஒரு குழு போட்டு எல்லாம் பண்ணுறாரு. இப்போவும் சொல்கிறேன், குழு கரெக்டாக வாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இது எல்லாமே வார்த்தைகள் தான். அதை கரெக்டாக பண்ணாருன்னா கட்சி கொஞ்சம் தலையெடுக்கும், இல்லாட்டி ஒன்றும் இல்லாமல் போகும். சார், அடுத்தது வந்து தாவேகா தொண்டர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த 10 ரூபாய் வந்து இந்த ஒயின் ஷாப்பில் போயிட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் 10 ரூபா வாங்குறாங்க, சில இடத்துல 20 ரூபா வாங்குறாங்கன்னு போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இந்த 10 ரூபா பாலாஜின்னு அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை கிண்டல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாத்துக்கும் அவர் தான் மோனோபோலியாக வந்து எல்லா அமௌண்ட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் இந்த 10 ரூபா போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இன்னும் ஆட்சிக்கு வந்த அந்த இது அவர்களுக்கு ஒன்றும் உரைக்கல. இப்போவும் அவர்கள் திமுக ஆட்சி இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த மாற்றம் மாறிடுச்சுன்றதை இவர்களும் உணரவில்லை. இன்னும் யாருக்கும் போர்ட்போலியோ போடல. காவல்துறை, இந்த அதிகாரிகள் எல்லோருக்கும் அந்த பழைய மதப்பிற்கமாக இருக்காதா? அது அகர்றதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகும். இந்த இன்னைக்கு கூட ஹைவேஸில் லஞ்சம் வாங்கி 3 பேர் மாட்டிக்கினாங்க, பகிரங்கமாக வாங்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் 1-2 வருது. நேற்று கூட நான் ஒரு இதில் பேசியிருந்தேன். நுங்கம்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை அந்த தெருவில் பிரமாதமாக நடக்குது. கஞ்சா குடிக்கைகள் 2:30 மணி 3 மணிக்கு அசம்பிள் ஆகுறாங்க. டெய்லி இது நடக்குது. அதுக்கு பிறகு அந்த நுங்கம்பாக்கம் காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். எடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பாட்டிலுக்கு 10 ரூபா. நேற்று ஒருத்தர் ஒரு காணொலி எனக்கு அனுப்புகிறாரு. எல்லாம் தாவேக்காவினர் தான் எனக்கு அனுப்புகிறாங்க. அந்த காணொலியில் போய் துட்டை கொடுக்குறாங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா இல்லாட்டி தரமாட்டேன்றார். 10 ரூபா கொடுத்துட்டு சண்டை போடுறாங்க. 10 ரூபா எப்படி வாங்குவாங்க? 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு ஜீவோ வரட்டும், நான் அப்புறமா நான் வாங்காமல் இருக்கிறேன்னு அந்த டாஸ்மாக் கடையில் இருக்கிற மேனேஜர் சொல்கிறார். அப்போ 10 ரூபா வாங்கிறதுக்கு ஜீவோ போட்டு தான் வாங்கினீங்களான்னு இவர் கேட்குறாரு. ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்ட்டாப்புல, எங்கே வேணால் போய் சொல்லு. அவர் போய் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. இது நுங்கம்பாக்கத்தில் தான் நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது போலீஸ்கார் வந்தோன்னா இப்போ சொல்லுங்கள், போலீஸ் அதிகாரி வந்திருக்கு, அவர் முன்னாடி சொல்லுங்கன்னு,
எதுவுமே நடக்காத மாதிரி 20 ரூபா எடுத்து 2 பாட்டில் 2 குவார்டர் வாங்கணுன்றாரு. 20 ரூபா எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அது என்னதான் தெரியும். சரி, இப்போ சரிங்க சார். அங்கே சஸ்பெண்ட் பண்ண மாதிரி அந்த அவர் அந்த இந்த விஷயம் பெருசாக வரல வெளியில். நான் தான் தகவலாக சொல்கிறேன். எஸ் சார், எஸ் சார். சார் ஒரு நியூஸ் ஒன்று, வீட்டில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, 5 அடி 5.5 அடி இருக்காரு. அவரை தாண்டி 6 அடியில் ஒரு கஞ்சா செடி வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. ஸ்டில் வந்து இந்த கஞ்சா புழக்கம்லாம் சென்னையில் பரவலாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கஞ்சாவுக்கு எதிரான அந்த டீம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடியே என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு வேறு டீம் இருக்குது. அவங்களுடைய ஒர்க் என்னன்றதையும் ஒரு ரிவ்யூ பண்ணணும். காவல்துறைக்கு கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் அவர்களை கூப்பிட்டு என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இது பண்ணீங்கன்றத ரிவ்யூ எடுக்கணும். 2வது, அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொல்லுவார்கள். அப்போ இவர்கள்ட்டே விரிவான ரிப்போர்ட் கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, உயர் அதிகாரிகள் உண்மையை உடைக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிறோம் சார். அதுக்கு கீழே நேர்மையாக இருக்க அதிகாரிகள் அவர்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்கணும். அதற்கு கீழே நேர்மையாக இருக்க அதிகாரிகள், கீழே இருக்க எல்லா அதிகாரிகிட்ட ரிப்போர்ட் தனித்தனியாக கீழே வரைக்கும், அதாவது ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் ரிப்போர்ட்டுகளை வாங்கணும். அந்த துறையில் பிஇடபிள்யூ, என்சிபி, 2 நிறுவனத்தையும் வாங்கணும். அப்போ இதெல்லாம் நாங்கள் எடுத்தோம், ஆனால் அதிகாரி தடுத்துட்டாரு அப்படின்னா அதை வைத்து நடவடிக்கை போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கூட ஒரு 100 கிலோ பிடிச்சிருக்காங்க தேனியில், ஒடிசாலேருந்து தேனிக்கு கொண்டு வரது. இந்த மாதிரி அங்கே பிடிச்சா இங்கே பிடிச்சான்னு கணக்கு காமிக்கிறதுலாம் மேட்டர் இல்லை. வர விடாமல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை அழிப்பது ரொம்ப முக்கியம். பள்ளிகள் கல்லூரிகளில் டாஸ்மாக் அதிகாரிகள் போய் மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், கண்காணிக்கணும்லாம் அன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்காரு. இதெல்லாம் வரவேற்க தகுந்தது. என்ன கேட்டால் நேற்று கூட ஒரு செய்தி பரவுது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒரு ஆதார் கொடுக்கணும், ஒரு ஆதாருக்கு ஒரு குவார்டர் தாங்க. அந்த மாதிரிலாம் நடைமுறையிலையும் கொண்டு வர முடியாது. அதனால் சும்மா செய்தி போட்டுன்னு இருக்காங்க வச்சுங்களேன். இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ எவ்வளோ பண்ணணுமோ பண்ணணும். முடிந்தால் 2 மணி டு 10 மணி கூட ஆக்கலாம், 12 2 ஆக்கலாம். அதுக்குள்ளேயும் இப்போ ஒரு டீமு மதுகுடி போர்னு ஒரு இதை தூண்டி விட்டு அரசுக்கு எதிராக இந்த ஆட்சி கவலாம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது எதுவுமே கவராது. அவர்கள் ரொம்ப மைனாரிட்டி. உங்களுக்கு பொதுமக்கள் பெண்கள் மத்தியில் இன்னும் உங்களுக்கு ஆதரவு பெருகிட்டே போகும் நீங்கள் பண்ண. இன்றைக்கி கூட கான்வாய், அவர்களுடைய கான்வாயை அந்த ரூட்டில் மற்ற வாகனங்களும் போட்டோம், இவர்கள் ஒரு சைடில் போகணுன்ற ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே அதெல்லாம் வரவேற்கலாம். பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்காம ஒரு சிஎம் போகிறாரோ அந்த அளவுக்கு மக்களுக்கு அவர் மேலே அபிமானம் வரும். இன்னும் கான்வாய் எண்ணிக்கையை கூட குறைச்சிட்டு ஒரு 2 வாகனம் 3 வாகனம்னு போனாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். போலீஸ் அதிகாரிகள் இவர்கள் உக்காந்துக்கிட்டு இல்லாத பந்தாலாம் பண்ண சொல்லுவாங்க, பந்தா பண்ணுவாங்க. அதை அனுமதிக்காமல் ஒரு எளிமையான முதல்வராக போனார்னா இன்னும் பெரிய அளவில் அவருக்கு மரியாதை கூடும். இப்போ வந்து அமைச்சரவை விரிவாக்கம் வந்து இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன் இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம்? இவர் தான் அமைச்சர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? இன்னும் ஏன் லேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன சார்? கூட்டணி கட்சிகள், இப்போ அதிமுக வருது, காங்கிரஸ் இருக்குது, மற்ற கட்சிகள் இவர்களுக்கான இலாகா ஒதுக்கணும். அவர்களும் முக்கியமான இலாக்காக்கள் கேட்பாங்க. கட்சியினருக்கு 9 பேர் ஆக்கியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் பேர் ஆக்க வேண்டியது இருக்குது. இப்போ அவர்களுக்கும் நல்ல இலாக்காக்கள் ஒதுக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் பரிசீலித்து தான் நீங்கள் எல்லாருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்க முடியும். அதனால லேட் ஆகும் சார். இப்போ வந்து தாவக்காவில் வந்து எம்எல்ஏ ரமேஷ், அப்புறம் வந்து மினிஸ்டர் காரைக்குடி பிரபு அவர்கள்லாம் வந்து நிறைய பள்ளிக்கூடம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை அங்கெல்லாம் போய் வந்து ஆய்வுலாம் மேற்கொண்டிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க தானே ஆய்வு பண்ணணும். எதிர்கட்சி எம்எல்ஏகளும் ஆய்வு பண்ணலாம். காரைக்குடி எம்எல்ஏன்ற முறையில் காரைக்குடியில் பண்ணாரா? ஆமாம் சார், காரைக்குடியில் பண்ணார். 2வது ஒரு அமைச்சர், சொல்ல முடியாது சுகாதாரத்துறை அமைச்சராக கூட ஆகலாம். அவர் வந்து மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இவ்வளோ நாளாக எம்எல்ஏக்கள் வேலை செய்யலைன்றது தான் இது. வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். அதிகாரிகள் பயந்து போய் கொஞ்சம் பண்ணுவாங்க. முஸ்தபான்னு ஒருத்தர் வந்தார்ல, மதுரை மத்தியா, நம்ம இவரை தோக்கடிச்சார், பிடிஆர் பல்வேறு தவறாரு. அவர் வந்து அவங்க தொகுதியில் சாக்கடை அடைப்பு 10 ஆண்டுகளாக இருந்தார். அந்த மக்கள் சொன்ன உடனே வண்டியை அனுப்பிச்சு, கட்சிக்காரங்களை அனுப்பிச்சு உடனடியாக அதை தீர்வு பண்ணிவிட்டு அவர்களுக்கு இவர் ஃபோன் பண்ணுறாரு, சரியாயிடுச்சாம்மா அப்படின்னு. அந்த அம்மா மிரண்டு போய் யார்கிட்ட சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. 10 வருஷமாக இருந்தது. இப்போ ஒரே ஒரு ஃபோனில் தீர்த்துட்டாரு. தீர்த்ததும் அல்லாமல் ஃபோன் பண்ணி அம்மா நிலமை சரியாயிடுச்சாம்மான்னு கேட்குறாரு. உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்றாங்க.
இது ஒரு நிலை. அதிகாரம் இன்னும் வர 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 மனது மாறும். இந்த மாதிரி கோரிக்கைகளோட அவங்களுக்கு ஒரு கோபம் வரும், எல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு முதல்ல ஒரு எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர். எம்எல்ஏவாக தன் தொகுதியை வச்சுருந்தா அசைக்கவே முடியாது. அமைச்சராக மாநிலத்தில் சிறப்பாக செயல்பட்டால் பெரிய பேர் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தாவேக்காவினருக்கு. என்னென்ன தப்புன்னு பாடுக்கு நல்லா திமுக. இந்த தப்பை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தாவேக்கால முடிவெடுத்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அதனால் ஆய்வு பண்ணுறதுலாம் நல்ல விஷயம். நிறைய தகவல்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.